ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சோஹன் ஹல்வா ஆல் டைம்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபி நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் சோஹன் ஹல்வா என்ன சொல்லுவாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா 1/2 கப் நெய் இருந்தால் போதுங்க இந்த சோஹன் ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு. எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் பாருங்கள், மெலன் சீட்ஸ், பாதாம், முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன கப்பில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இது சைடில் வச்சுக்கலாம். முதல்ல வாங்க 1.5 கப் மைதா மாவு. இது சின்ன கப்பில் 1 கப் நான் போட்டேன். இன்னும் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக 1.5 கப் நான் போட்டேன். சும்மா 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர். ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சைடில் வச்சுட்டு ஒரு ஹெவி பாட்டம் வானல் எடுத்து 1/2 கப் நெய், அதே கப்பில் 1/2 கப் மெஜரிங் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே 1 கப்பில் மெஜரிங் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 2 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய்க்கு 2 கப் சர்க்கரை. பாருங்கள், அடுப்பு மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம சோன் ஹல்வா கலர் சூப்பராக வரும். நெய் சர்க்கரையில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு கூட விட்டாது இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். பாருங்கள், நெய் மேலே வந்து இருக்குது. சர்க்கரை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு சர்க்கரை மட்டும் கரெக்டாக மெல்ட் ஆகணும். கலர் சூப்பராக வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆயிரும். சர்க்கரை சீக்கிரமாக மெல்ட் ஆகணும். அதுக்காக நம்ம அடுப்பு ஹை வச்சா நம்ம சோன் ஹல்வா கலர் டார்க்காக வந்துடும். பாருங்கள், நம்ம சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மாவு, மைதா மாவு நம்ம மில்க் பவுடர் சேர்த்து வச்சோம் இல்லை, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோவாக இருக்கட்டும். இந்த மாதிரி கலர் பாருங்கள், மாவு போட்ட உடனே நம்ம சோன் ஹல்வா கலர் பாருங்கள். இந்த டைமில் சோஹன் ஹல்வா கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் கட்டியாயிரும். அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாது, சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஸ்டீல் கட்டோரியிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீல் கப்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கப்ஸ் இல்லைன்னா நீங்கள் டீ கப் கூட யூஸ் பண்ணலாம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க, சீக்கிரமாக கையில் வந்துடும். ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டிலே முதல் தடவை செஞ்சால் கூட இந்த சோஹன் ஹல்வா சூப்பராக வரும். டேஸ்ட்டு நீங்கள் லாக்டோ கிங் சாக்லேட் இருக்குல்லே, அந்த டேஸ்ட்டு வரும். சூடாக இருக்குது, பார்த்து போடுங்க. சும்மா 5 மினிட்ஸ்க்காக ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், கலர் பாருங்கள், அந்த டார்க்னஸ் கலர், சாக்லேட்டி கலர் பாருங்கள். போட்ட உடனே கையில் வந்துச்சு. எப்படி கரெக்டாக வந்து இருக்குது பாருங்கள். இருக்கையில் சூப்பரான சோன் பாப்படி சோஹன் ஹல்வா ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரை ஃப்ரூட் கீழே போட்டோம் இல்லை, இந்த மாதிரி மேலே வந்துடும். கார்னிஷிங்க்கு நம்ம ட்ரை ஃப்ரூட் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன கட்டோரி இருந்தால் கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், எப்படி சூப்பராக வந்து இருக்குது. சாக்லேட்டி கலர் நல்லா இருக்குது இல்லை. இப்போது உடஞ்சி காட்டுறேன். பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே சாக்லேட் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மெத்தட்லே இதே மெஜரிங் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரெசிபி எப்படி இருக்குது? எங்கள் ரெசிபி பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.